இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நாளிலே வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மோடு பேசுவார்? ஆமென். இன்றைக்கு அநேகருக்கு இந்த கேள்விகள், எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசலையே, என் ஜெபத்தை கேட்கலையே, அநேகர் கேள்வியோடு இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுவார்? அவர் பேசுனா எப்படி பேசுவாராம்? வார்த்தையிலே பேசுவார். சில ஊழியக்காரர்களோடு பேசுவார். ஆமென். ஏனென்றால் அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையினால தான் உலகமே உண்டானது. ஆமென். 6 நாட்களையும் தேவன் இந்த உலகத்தையும் எல்லா மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் இயற்கை எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். ஒரு அழியில சொல்லுங்க ஆமென். இந்த நாளில கூட யோவான் 1:1 வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ஆதியிலே தேவன் வார்த்தையாய் இருந்திருக்கிறார். அப்ப வார்த்தையே இயேசு தான், சத்தியம் தான் இயேசு. ஆமென். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அப்போ அவர் பேசுகிற வார்த்தை எல்லாம் இதிலிருந்து தான் வரும். இந்த வார்த்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் முதல்ல நல்ல பைபிள் தரவாக நம் வேத வசனங்களை உட்கொண்டு வாசித்து அதோடு பழகுகிற அனுபவங்களாய் நமக்குள்ள இருக்க வேண்டும்.